வேதாளம் சொன்ன கதைகள். மனிதனா மிருகமா? மிருக இனத்தை விட மேலான பகுத்தறிவு படைத்த மனித குலத்தின் பூமானே, உனக்கு ஒரு புதிர்கதை சொல்கிறேன், விடுவிப்பாயா பார் என்று வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது. பதுமபுரப்பட்டினத்தை அரசாண்ட சிவமுதவாகன சக்கரவர்த்தி உலக மகா அதிசயங்களை காணும் ஆவல் படைத்தவன். எந்த நேரமும் ஒன்றன் பின் ஒன்றாக பேர அதிசயங்களை கண்டு களித்து திரிபவன். உயிரையும் பொருட்படுத்தாமல் இதுவரை யாரும் செய்யாத ஒரு அதிசயமான செயலில் ஈடுபடுவதில் அதிக ஆனந்தம் காணும் உள்ளப்பாங்குடையவன். அதிசயங்களுக்கு நாட்டில் இடம் இல்லையாகையால் அதிசயங்களை தேடி சதா காட்டில் அலைவான். ஒரு நாள் நாகங்கள் நிறைந்த ஒரு நடு காட்டில் அலைந்து கொண்டிருந்தான். அங்குள்ள நாக சர்ப்பங்கள் ஒரே ஒரு கருடனின் பசிக்கு நாளொன்றுக்கு பலவாக பலியாகி வந்தன. நாக வம்சமே பூண்டற்று போய்விடுமோ என்று கதி கலங்கிய பாம்புகளெல்லாம் ஒன்று கூடி கருடனிடம் ஒரு தூது கோஷ்டியை அனுப்பின. கருடனே, உன் பசிக்கு நாள் ஒன்றுக்கு தேவையானது ஒரு பாம்புதான். தேவைக்கு அதிகமாக தினசரி ஏன் பல பாம்புகளை வீணாக கொன்றழிக்கிறாய்? வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக தினசரி ஒரு பாம்பை தேர்ந்தெடுத்து உன் பசிக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று பாம்பு வம்சம் தன் பகைவனான கருடனிடம் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஒப்பந்த பிரகாரம் புற்றுக்கொரு பாம்பாக கருடனின் பசிக்கு இரையாகி வந்தன. ஒரு நாள் வரிசை கிரமமாக ஒரு புற்றிலுள்ள சங்குகுஷி என்ற பிள்ளை பாம்பு பலியாக வேண்டிய முறை வந்தது. ஒரே குட்டியை பறிகொடுக்க விரும்பாத அதன் தாய்ப்பாம்பு ஒரே மரத்தின் நிழலல்ல, ஒரு கண்ணும் கண்ணல்ல, ஒரு பிள்ளையும் பிள்ளையல்லவோ என்று பலவாறாக புலம்பி அழுதது. அப்போது காட்டில் அதிசயம் காண வந்த சிவமுதவாகன மகாராஜன் தாய்ப்பாம்பின் சோக வரலாற்றை கேட்டு உள்ளங்குலைந்தவனாகி, தாய்ப்பாம்பே, கவலைப்படாதே, நான் மனித இனமாகவும் நீ மிருக இனமாகவும் இருந்தாலும் நம் இருவருக்கும் இருதயம் ஒன்றுதான். மனிதனின் வாழ்விற்காகவும் சாப்பாட்டிற்காகவும் மிருகங்கள் பிரயோஜனப்படுவதுதான் உலக வழக்கம். ஆனால் மிருகங்களின் வாழ்வுக்காக மனிதன் சாகிறான் என்றால் அதுதான் உலகத்திலேயே மாபெரும் அதிசயம். நான் அத்தகையதோர் அதிசயமான செயல் புரிந்து சரித்திரத்தில் சாகா வரம் பெறப்போகிறேன். அதாவது உன் பாம்பு குட்டிக்கு பதில் நானே கருடனின் பசிக்கு இரையாகப் போகிறேன் என்றான். அந்த தாய்ப்பாம்பு மனிதனின் உதவியை ஏற்றுக்கொள்ள தயங்கியது. அப்போது ஆகாரம் புசிக்கும் வேளை வந்து ஆறா கோபத்துடன் கருடன் அங்கு பறந்து வந்தது. கருடனிடம் அரசன் தன் தியாக லட்சியத்தை சொன்னான். பாவம், இந்த பாம்பு குட்டிக்கு பதில் என்னையே ஆகாரமாக புசித்துவிடு என்றான். அதை கேட்ட கருடன் திடுக்கிட்டது. வலியவர்களுக்காக எளியவர்களை வலியவர்கள் தின்பதுதான் இயற்கை நியதி. எளியவர்களுக்காக எளியவர்களிடம் வலியவர்கள் பலியாக முன்வருவது பேரதிசயம் என்று கருடன் எண்ணி மனிதனின் தியாக உள்ளத்தை பலவாறாக பாராட்டி புகழ்ந்து அவனுக்கு உயிர்தானம் கொடுத்தது. இனிமேல் இயற்கையாக இறந்து போன பாம்புகளை புசிப்பேனே தவிர என் பசிக்காக எதையும் கொன்று தின்பதில்லை. செத்து கிடக்கும் மனிதனைத்தான் கொத்தி பார்ப்பேனே தவிர மனிதனை கொன்று தின்னமாட்டேன் என்று வாக்குறுதி செய்துவிட்டு பறந்தோடி விட்டது. அரசன் கருடன் இவ்விரண்டு ஜீவராசிகளில் எதன் போக்கு மிகவும் அதிசயமானது என்று இதுவரை புதிர்கதை சொல்லி வந்த வேதாளம் ஒரு கேள்வி கேட்டது. அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் சாதுரியமாக சொன்ன பதிலாவது, பகுத்தறிவுள்ள மனிதனின் லட்சிய உள்ளத்தை விட
பகுத்தறிவில்லாத பறவை இனத்தின் கருணையுள்ளமே மிக அதிசயமானது என்று சொன்னார்.